சரி, ஸோ சிண்ட்ரா சொல்லு, உனக்கு என்ன ரீசெண்டா என்ன சூப்பர் நேச்சுரல் விஷயம் நடந்திருக்கு? ரீசன் நம்மளே வந்து போய் தேடி போறோம்லாம் இல்ல. இது வந்து ரீசன் சொல்ல முடியாது. இது வந்து ஓகே ஒரு ரெண்டா பிரிக்கலாம். ஓகே, எப்படின்னா ஒன்று வந்து கந்திங் ஹைலண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, சொல்லலாமான்னு தெரில. ஓகே, அந்த மலை மேல இருக்கும்ல, அந்த காசெல்லாம் உருட்டி விளையாடுவாங்க எல்லாம். காசினோ. எஸ் காசினோ. அப்படின்னா அப்படின்னா உங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ரா காசு இருக்கு, அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா வெட்டுத்தாளா உள்ள வெளியே இங்க வீட்டுல விளையாடுறது, அங்க வந்து வீட்டுல என்ன விளையாடுறீங்க? இங்க நீ அப்பப்ப தீபாவளி இந்த மாதிரி வரும்போது விளையாடுறது, அது அங்க விளையாடுவாங்க. அந்த மாதிரி அங்க லாண்டா தீபாவளி. அப்படியா? தீபாவளி தான் சோ அங்க ஓகே, அங்க வந்து என்ன ஆச்சுன்னா அங்கதான் மலை ஏறி போனோம்ல, நிறைய என்ன பழனி மலை ஏறுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கந்திங் ஐலண்ட்ல வந்து ஒரு இது இருக்குன்னு, என்னன்னா அங்க நடக்கிற நிறைய நியூஸ் வந்து அங்கேருந்து வெளியாகாது. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப ரேரா. இது மாதிரிலாம் வாட் ஸ்டேஸ் இன் கந்திங், வாட் ஹேப்பன்ஸ் இன் கந்திங், இட் ஹேப்பன்ஸ் எவரிவேர். வாட் ஸ்டேஸ் இன் கந்திங் பேஸ் ரெண்ட் இன் கந்திங். வேற இங்கிலீஷ்ல வந்த என்ன பண்றது? அவருக்கு வந்து புக்கெட் புக்கிவா என்ன புக்கிமா பேங்காக் என்ன புக்கிமா பேங்காக் வார்த்தை பார்த்தா அந்த ரைமிங் கரெக்டா வரும். என்ன பேங்காக்? வாட் ஸ்டேஸ் இன் பேங்காக் நா சமடிகா. ஓகே, அப்ப வந்து ஓகே கந்திங் வந்து பேங்காக்னா என்ன? புக்கிமா பேங்காக். ஃபாதர் வந்து இந்த டூரிசம்ல தானே இருக்காரு. ஓ, அப்ப மறந்துடுறோம் உங்களோட இவரோட பிசினஸ் டூரிஸ்ட் பிசினஸ். எஸ், மாமா வேலை பண்ற மாதிரியே பேசி இருக்கிறாடி. ஏக்கினி வந்து பாதி அந்த மாதிரி தான் இருக்கு. ஷோக்கு வந்த பிறகு கிறிஸ கேளுங்க, பூனனை கேளுங்க, ஜீவன் மூஞ்சில துப்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்கீங்க. இதுல வேறயா? அது என்னை மட்டும். ஆனா ஏன் எங்களை பேசி விடல? அது மட்டும் தான் சைடுல ஒரு டப்பா வச்சுட்டு அந்த தம்பியை பாருங்க, இந்த தம்பியை பாருங்க, ஒண்ணுக்கு நிறைய முடி, ஒண்ணுக்கு முடியல, பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, பேலன்ஸ். ஒண்ணு கருப்பா இருக்கும், ஒண்ணு வெள்ளையா இருக்கும், பேலன்ஸ். எல்லாத்தையும் பேலன்சிங்கா இருக்கு எல்லாத்துலயும். ஓ இருக்கியா? அப்படி இது ரெண்டுமே வேணாம்னா காம்ப்ளிமெண்டரி ஒண்ணு இருக்கு, அதுலயும் நான் ஃப்ரீ கிஃப்ட் தான். buy 2 free 1. சரி, அது ஓகே. என்னன்னா இங்க மேல வந்து நீ மலை ஏறி போய் நிறைய கேசஸ் கேள்விப்பட்டிருப்பல. ஓகே ஓகே, எங்க அப்பா வந்து அங்க மேல போய் ஆள்லாம் இறக்கி விட்டு, ஓகே மேல போய் ஆள்லாம் இறக்கி விட்ட பிறகு அங்க வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்கும். இது வந்து எப்பனா மிஞ்சி ரெனோவேஷன் பண்ற மின்னுக்கு, ஓகே லைக் டேம்லாம் அங்க கோல. ஓகே, நிறைய தாமான் இருந்த டைம். இப்பெல்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் தானே இருக்கு, இப்ப நிறைய பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க. இப்ப அப்பெல்லாம் வந்து நிறைய தாமான் தான் இருக்கும். ஓகே, அந்த தாமான்ல வந்து பின்னாடி பார்க் பண்ணிட்டு அவர் வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு போலக்கு. அவர் வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் வியூ பாக்குறாருல, லைக் யூனோ லைக் நல்ல வியூவா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சரி, திடீர்னு யாரும் the view ஓகே அத சொர்வாட்டி அவன் தூங்க முடியாது. வியூன்னு சொல்லிட்டாலே அவன் வந்துருவான். டேய், ஒன்னு உண்மையில தி வியூ ஹோட்டல்னு ஒன்னு இருக்கு. ஆமாவா? பினாங்ல ஒன்னு இருக்கு. பினாங்கா? பினாங்ல ஒன்னு இருக்கு. வந்து பிணைங் பண்ண ஆசைப்பட்டியா? Yes, of course. தி வியூ ஹோட்டல். வாவ். ஆனா என்ன வியூ? the view ஹோட்டல் என்ன வியூ இருக்கு? கடல் வியூ பின்னால. கடல் பின்னாடியா? பின்னாடி அது அந்த ஹோட்டல் பின்னாடி இருந்து கடல். முன்னாடி ரோடு. ஓ, அப்ப முன்னாடி பால்கனி வந்து ரோடு பாப்பீங்க, டாய்லெட்ல இருந்து கடல் பார்க்க முடியும். ரெண்டு சைடு பார். இல்ல அந்த பக்கெட் எடுத்தா கடல பார்க்கலாம், இந்த பக்கெட் எடுத்தா முன்னுக்கு இருக்கிற ஹோட்டல்ல பார்க்கலாம். ஓகே சிட்டி நடுவுல எடுத்தா கீழ குனிஞ்சு பார்க்கணும். ஐயோ, சரியா? ஓகே, பேசிக்கலி வந்து எங்க ஃபாதர் வந்து சிகரெட் பத்த வச்சுட்டு அந்த கூல்டான வெதர்ல வந்து அப்படியே அந்த வியூவை வந்து சச்சின் படம் மாதிரி அப்படி பாத்துக்கிட்டு போக மொட்டமா கிளம்புது. ஆமா, பக்கத்துல வந்து யாரோ திடீர்னு ஒரு ஆளு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், லைட்டர் அடாக்கான்னு கேட்டிருக்கீங்க. சரி, இந்த மனுஷனை வந்து டேக் த லைட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். என்ன பண்ண? அது ஒரு கதை இருக்கு, அது ஒரு சம்பவம். நீ பண்ண இப்ப தெரியுது. நீ இப்ப பண்ண அந்த வியூவை திருப்பியும் பாரு. நீ அவனுக்கு முத்தம் கொடுக்க போற மாதிரியே நீ போன. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி பழக்கம் daddy is killing me. ஆறா வாங்குனது நானா இருக்கேன். நீ சொல்லு சித்தப்பே, சொல்லு. உனக்கு குபி பாக்கும் கன்ஃபார்ம்.
நீங்க சொல்லுங்க பாஸ், அவங்க எப்படிதான் அப்ப நடுவுல என்னை நம்பலையா நந்தி? ரோடு சாண்டு நீ நம்ப மாட்டியா? நான் ரோட்ல இருக்கேன், கடல்ல இருக்கேன். அவரும் வந்து மனசை வந்து சம்ம அடிச்சுக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு, அப்படியே வியூவை பாத்துக்கிட்டு திடீர்னு யாரோ பக்கத்துல வந்துட்டு லைட்டர் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அவரும் சரி இந்த லைட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லைட்டர் பத்து வச்சுட்டு குடிச்சிட்டான். சிகரெட் ஆமா, அவன் மேல பத்த வச்சுட்டு குதிச்சானா? இல்ல லைட்டர் சிகரெட் பத்த வச்சு குடிச்சிட்டான் அவன். அவன் மேல பத்த வச்சு குடிச்சிட்டான். லைட் கொடுங்க சார், கொஞ்சம் பத்த வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கறனால தான் பேய்லாம் வர மாட்டேது. என்ன பாட்டின நீ இப்ப? பத்து வச்சு போற நீ பத்துக்கு சின்ன அரைச்ச சவரி அதெல்லாம் பாட மாட்டேன். நான் வந்து ஃபீமேல் பாப்பேன்டா. நீ மேல பார்த்தா என்ன பண்ண முடியாது? சோ அது வந்து ஒரு மொட்டை மொட்டை வந்து எண்ட்ல அந்த எண்ட் கீழ சூராம்ல. ஓ, அந்த சூராம்ல வந்து அதான் சொன்னேன், அந்த பாக்கலாம் மீன் வந்து அந்த சூராம் சைடுல தானே இருக்கும். அந்த கல்லு மாதிரி இருக்கும், உட்கார்ந்து இருப்போம், சைடுல இருந்து போட்டோ பிடிப்போம் எல்லாம். உங்க அப்பா ஏன் அங்க போய் ஸ்மோக் பண்ணாரு? ஏன் எங்க ஸ்மோக் பண்ண உனக்கு என்ன? அங்க போய் அவர் ஸ்மோக் பண்ணாலும் அவன் குதிச்சுதான். எங்க நின்று ஸ்மோக் பண்ணாலும் அப்படித்தான் சூராமா இருக்கும்டா. ஏன்னா நீ மலை மேல இருக்க, சரியா? எங்க நின்று ஸ்மோக் பண்ணாலும் அதாவது ஒரு ஸ்லோப். ஆமா, அந்த ஸ்லோப்ல வந்து ஓகே. இப்ப எப்படி நான் ஆளை இறக்கி விட்டு நீங்க வேன் எங்க போய் போடுவீங்க, லோரி எங்க போய், ஐ மீன் லோரி இல்ல வேன் பஸ் எங்க போய் போடுவீங்க? எங்கேயாச்சும் சைட்ல வந்து இந்த ஹோட்டல் பின்னாடி அந்த மாதிரி தானே போடுவீங்க. ஹோட்டல் பின்னாடி வந்து ஒரு மாதிரி தாமான் இருந்த ஏரியா தானே, ஒரு மாதிரி தாமான் தானே. இவன் ஹோட்டல் பின்னாடி தான் போடுவான். கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை ஹோட்டல்? ஆனா தான் ஜிப்பா போட்டு கீழே கட்ட சுலார் போட்டிருக்கான். ஈஸி டு அவுட். ஏண்டா காத்தோட்டமா நிங்கம் புப். அதுக்கு அது ஒரு அர்த்தம். அது ஒரு அர்த்தம், அது ஒரு பழைய பிரிட்டிஷ் வார்த்தை. அது basically means bloody fool. அதான் அப்ப மீனிங். ஆமா, அவங்க நிங்கம் புப் சொல்லும்போது மூஞ்சில தெளிச்சுட்டு போயிட்டாங்க. வேற தெளிச்சுட்டு போயிட்டாங்களா? எச்சி எச்சி. உனக்கெல்லாம் பொண்ணு பேசி விட்டல, உனக்கெல்லாம் பொண்ணு பேசி விட்டு எனக்கு ஆம்பளை பையன் பேசி விட்டுருப்ப. நான் உனக்கு பேசுறேன்டா. நீ எதுவே வேணாம் எனக்கு. இன்னைக்கு பாருங்க நடக்குதுன்னு. இல்ல ஆக்சுவலி இந்த கதை கேட்கும் போது இந்த வடிவேல் வந்து இந்த ட்ரெயின்ல இருந்து ஒருத்தன் சார் என்ன சார் இப்பதான் ஒரு நாலஞ்சு ரயில் ஏறி போச்சு அந்த மாதிரி ஒருத்தன் மேல வரானா கீழே குச்சி டேய் என்ன குச்சிட்ட அவன் இங்க இருந்து குச்சான் நான் பாருங்க சார் அங்கே இருந்து குச்சி வந்தேன் ஒரே ஒரு லைட்டர் தான் சார் பட்டுன்னு விழுந்துட்டேன் இங்க செம்ம அவ்வளவு பேர் தூரத்துல விழுந்துட்டேன் சும்மா லேஸ் அடிபட்டுருச்சு பத்த வச்சு குச்சி போயிட்டே இருந்தோம்ல மதுரைக்காரனா கந்திங்களா மதுரைக்காரனா சார் என்ன சார் கூச்சிட்டான் சார் இதான் ஷார்ட் கட் தெரியாது நீங்க வேணா குச்சி பாருங்க இங்க இங்க கூச்சிங்கன்னா வந்து டோல் கிட்ட வந்துருவீங்க சார் கீழே டோல்கா கேமரா அங்க குதிக்க வேண்டாம் டேய் கேமரா எங்க இருக்கு அதான் கெட்டிங் எங்க நீ நான் ஜியாலஜி கொஞ்சம் வீச்சுடா ரீச்சா ஜியாலஜி கொஞ்சம் ரீச் ஜியாலஜி ஓ இது நல்ல வேர்ட் நான் யூஸ் பண்றேன் நான் கொஞ்சம் ரிச் ஜியாலஜி ஜியோகிராஃபிடா ஜியோகிராஃபி கூட தெரியல ஜியோகிராஃபி பாருங்க சார் இந்த மாதிரி பையன்கெல்லாம் பழகி நானும் முட்டாள ஆவறேன் ஆமா சார் அவர் ஒரு 4 டிகிரி வச்சிருக்காரு அவன் நல்லா தான் இருந்தான் உன் கூட பழகின பேருக்கு தான் அவன் ஜியோகிராஃபி ஜியாலஜி அத சொல்லுங்க சார் இத்தனை தமிழ் பேச தெரியாம இருந்தேன் யா சோ பேசிக்கலி அவன் குச்சிட்டான் எங்க அப்பாக்கு 3 நாள் காய்ச்ச அதுக்கப்புறம் உன் கண்ணு மணிக்கு வச்ச கூச்சானா என்ன ஆகும் சரி இத சொன்னாலும் நம்பவும் மாட்டானுங்க எவனோ இப்பதான் ஒருத்தன் குதிச்சான் ஆமா சரி குச்சிட்டான் அதுக்கு பிற்பாடு உங்க போய் இது காய்ச்சந்துச்சு பையன்ல அந்த காய்ச்ச பார்த்து காய்ச்சே பார்த்தா அந்த காய்ச்ச ஐயோ அந்த காட்சியை பார்த்து காய்ச்சிய பார்த்து அந்த சீனை என்னமோ பார்த்து சொன்னிய 2 நிமிஷத்துக்கு நான் என்ன தப்பா சொன்னேனே அது நான் கரெக்டா தான்டா சொன்னேன் உன் மரமண்டைக்கு தான்டா புரியல கொஞ்சம் ஜூம் போக சார் கொஞ்சம் ஜூம் போக அந்த காய்ச்ச பார்த்து அந்த காய்ச்ச பாரு சரி அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அந்த இன்சிடென்ட் பார்த்து மனுஷனுக்கு காய்ச்சலா ஒரு 3 நாள் காய்ச்சலா இப்ப எப்படி வந்து சிகரெட் பத்த வச்சாரா இல்லையா ஏன் இல்ல அவன் குதிக்கு முன்னாடி சிகரெட் பத்த வச்சாரா இல்லையா அது கூட பரவாயில்ல நான் கேட்டேன் பேரு லைட்டர் திருப்பி கொடுத்தாரா குத்தாங்களா இல்ல
குடுக்கலையா? அவர் காய்ச்சல் ஒன்னு சொல்லல. அவர் காய்ச்சல் ஒரு பார்வை பார்த்தாரு. ஓகே ரைட் ட்ரெஸ் பண்ணுங்க. ஐயோ கொளுத்திட்டேனே. அப்படியே வந்து நெருப்பா உழுதான் கீழே இருந்து இதுதான் எதனாவது காத்து கருப்புன்னு. இல்ல கொல்லிவாய் கொல்லிவாய் பிசாசு. I mean, அவங்க வந்து அவனை பத்த வச்சுக்கல. சரியா? இப்ப வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. ஓகே நீ நீ வேணாம் ப்ளீஸ் வந்து ஓகே கிறிஸ் வந்து சக்குன்னு வந்து எக்ஸ்கியூஸ் மீ லைட்டர் கிடைக்குமான்னு. ஆஃப் கோர்ஸ் சக்குன்னு கொடுக்குறேன். பத்த வச்சு சக்குன்னு கிறிஸ் குதிக்குது. சிகரெட்டை பத்த வச்சுட்டு குதிக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சு கதை ஃபினிஷ். எப்படி இருக்கும்? அவன் செத்துட்டான் இல்லையா? கண்டிப்பா லைட்டர் போச்சு. அவன் ஏற்கனவே செத்துவன் நினைக்கிறேன். அது வந்து ஒரு லூப்ல I think that's how he actually ended his life. லைட்டர் கேட்டு செத்து போனவன். இட்ஸ் லைக் மாநாடு மூவில. Okay. I think it's a loop la. I mean now after I grow up, right, I think back on the story. I think it's pretty much running நம்ம பாப்போம்ல like the thing loopலயே வந்து நடக்கும்னு unrest soul. Yeah. So Hindra, உனக்கு என்ன, did you have any stories that you thought? அவங்க அந்த மாதிரி எனர்ஜி இந்த மாதிரி சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு வாட்டி. I mean like I hate going to hospitals. I saw. பிடிக்காது. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபியூனரல் ஹவுஸ்க்கும் போக பிடிக்காது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் நிறைய போயிருக்கேன். நானே போனதில்ல, எனக்கு வச்சிருக்கேன். சரி விடு. எனக்கு ஹாஸ்பிட்டல் போக பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் பிகாஸ் ஃபர்ஸ்ட் இஸ் அந்த போனோன்னா அந்த வைப் இருக்குல்ல, ஒரு மாதிரி அப்படி எங்க நின்னாலும் யாரும் நம்மள பாக்குற மாதிரியே ஏதோ ஒரு வைப். இல்லைன்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த ஆலிவே வந்து அவ்வளவு நீட்டுக்கு இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. அது எனக்கு புரியாது. ரொம்ப லாங்கா இருக்கும், ஏர்போர்ட் மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல். ஏன்னா இது இருக்குனால டிஸ்டன்ஸ், நீ வந்து பேஷண்ட் வெளிய எடுத்தா you need to have proper distance from each other. அதான் டிஸ்டன்சிங். அந்த ஆமா ஆமா படிச்சவங்க சொன்னா கேட்டுக்கணும் பண்ணிட்டாங்களா, சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க அப்பயே. ஸோ என்னன்னா ஏதோ ஒரு டைம் வந்து ராத்திரின்னு நினைக்கிறேன், இது யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ல நடந்தது. ஸோ அங்க வந்து எப்படின்னா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் நார்மலி போனீங்கன்னா வந்து முன்னிக்கே பார்க்கிங் இருக்கும். இப்போ யூனிவர்சிட்டி மலாயா is it? யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் தான். the only university hospital in it's any general university. No, you am da not University Malaya, but actually வந்து அது யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிடுவாங்க. அது ஹாஸ்பிட்டல் பஸ் தான் யூனிவர்சிட்டி தான். நீ அந்த ஜலங்காசிங் கிட்ட போனா அது அங்க இருக்கும். அதான்டா, அது UM ஹாஸ்பிட்டல்டா. UM ஓகே, யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அதுதான். அந்த ஃபேக்கல்டி ஒட்டி தான் இருக்கும். ஆமா ஆமா ஓகே இப்ப புரிஞ்சிருச்சா? ஓகே ஒன்னு ஈஸியா இருக்கும் சொல்றதுக்கு. பேசிக்கலி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனா முன்னுக்கு எமர்ஜென்சி இருக்கும். ஓகே எமர்ஜென்சில இறக்கி விட்டு நார்மலி நம்ம போயிடுவோம். ஓகே நம்ம எங்க பார்க் பண்ணுவோம், அந்த எமர்ஜென்சிக்கு பின்னாடியே வந்து ஒரு பார்க்கிங் இருக்கும். அதாவது வந்து இந்த ரெண்டு ஸ்லாத்தானுக்கும் இந்த சைடுக்கும் இருக்கிற ஒரு பில்டிங் இருக்கும். அங்க இல்லைன்னா எங்க போவீங்க, பின்னாடி ஒரு பார்க்கிங் இருக்கும். அது ரொம்ப ரேரா போறது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அன்னைக்குன்னு பார்த்து வந்து பின்னாடி அந்த பார்க்கிங்ல தான் வந்து, ஏன்னா ஒய்ஃபோட பாட்டி வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. ஒய்ஃபோட பாட்டி ஆமா. ஸோ அவங்க வந்து அந்த சைட் பில்டிங்ல தான் வார்ட்ல இருந்தாங்க. ஸோ இங்க பார்க் பண்ணி அங்க போறதுக்கு வந்து நோ சென்ஸ்னு சொல்லிட்டு நான் அங்க போய் பார்க் பண்ணிட்டேன். தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் தேர் as well. நான் போயிட்டு ஓகே நார்மலி வந்து லிஃப்ட் தட்டி நம்ம மேல எத்தனையோ மாடிக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு லிஃப்ட் தாண்டி இன்னொரு லிஃப்ட்டுக்கு போனோம் மெயின் பில்டிங். ஸோ அந்த மெயின் பில்டிங்ல தான் வந்து யூ வில் கோ டு த வார்ட். ஓகே இந்த பார்க்கிங்லேருந்து இந்த சைட் போகிறதுக்கு இன்னொரு லிஃப்ட் பில்டிங் இருக்கும். நீங்கள் வந்து வேற பில்டிங்லாம் தாண்டி போகிறதுக்கு. ஸோ நான் வந்து பார்க்கிங்லேருந்து நடந்து இந்த பில்டிங்கு போய் அங்கேருந்து வந்து மூணாவது மாடின்னு நினைக்கிறேன். மூணாவது மாடியில் தான் வந்து கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து மூணாவது மாடிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து போனோம். லிஃப்ட் வந்து ஏறினோன்னே யாருமே இல்லை தெரியுமா அந்த லிஃப்ட்டில். அந்த இந்த 2 டோர் திறக்குமே, 2 டோர் திறக்கிறது அந்த மாதிரி. ஓகே அந்த மூணாவது மாடிக்கு தட்டுறேன். 3வது மாடியில் நிக்காம லிஃப்ட் த்ரூஸா 5வது மாடிக்கு போச்சு. நான் தட்டவே இல்லை. ஓகே 5வது மாடி. ஓகே தட்டி திறந்தோடனே வந்து ஃபுல்லா இருட்டு, அந்த ஃப்ளோரே இருட்டு, ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஒன்னும் வார்டு திறக்கல. திறந்தோடனே ஃபுல்லா பிச் பிளாக்கா தான் இருக்கு. யூ கேனாட் see anything at all. ஓகே அது திறந்துட்டு சரி திறந்தோடனே ஓகே இது நம்ம ஃப்ளோர்ல நம்ம ஓகே நம்ம அப்படியே விட்டா அது ஒரு ஃபியூ செகண்ட் யாரும் இறங்கலன்னா சாத்திரம் தானே. சாத்தல அப்படி இருக்கு. நீங்க தட்டவே தானே. நான் தட்டுறேன், கீழே இறங்க மாட்டுது. ஓகே பேசிக்கலி 5வது மாடிக்கு த்ரூசா ஏறிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே கிரவுண்ட்ல இருந்து த்ரூசா வந்து 5வது மாடிக்கு ஏறிடுச்சு. 5வது மாடியில 5வது மாடியில. ஆனா எத்தனை ஃப்ளோர் இருக்குங்க? செஞ்சான். 5வது மாடியில செஞ்சான். எத்தனை ஃப்ளோர் இருக்கு இந்த டோட்டல்? I think hospitals cannot have more than
7 to 8 floors. அப்போ வந்து ஒரு டாப் ஃப்ளோருக்கு கீழே. அது வந்து ஓகே எப்படின்னா அந்த லிஃப்ட்ல வந்து எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா வந்து ஆனா 5வது மாடில என்னோட பர்பஸ் வந்து 3வது மட்டும் தான் போடணும். அடுத்தது வந்து நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து கொஞ்சம் திங்கியானது 7வது மாடியா 8வது மாடி அந்த 10வது மாடி 11வது மாடிலாம் இருக்கும். அந்த பில்டிங்ல தான் வார்டு இருக்கும். அதுக்கு முன்னுக்குள்ளதெல்லாம் வந்து பழைய பில்டிங்லாம் வந்து கொஞ்சம் 2ஆவதா தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த பில்டிங்ல வந்து லிஃப்ட் இருக்கும்ல அங்கேருந்து தானே கனெக்ட் பண்ணி போனோம். சரின்னு சொல்லிட்டு 5வது மணிக்கு போய் திறந்துட்டு எனக்கு சாத்தவே இல்லை. ஏன்னா ஒரு நம்ம தெரியாதா வெளியே போனா வந்து விடிய கால் வச்சோடனே சாத்திருச்சுன்னா முடிஞ்சு. இப்ப நான் லிஃப்ட் எங்க போறது? லிஃப்ட் டாக்கா இருக்க வேற. நம்ம லிஃப்ட்டுக்குள்ளேயே இருப்போம்னு சொல்லிட்டு நானும் லிஃப்ட் வந்து கூட யாரும் இல்ல, நீ மட்டும் நான் ஒண்டி தான். நான் இறக்கி விட்டு எல்லாத்தையும் வைஃப் எல்லாம் இறக்கி விட்டு நீங்கம்மா போங்கன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு நான் பாக் பண்ணிட்டு வரேன். இது ஒரு எத்தனை மணி இருக்கும்? ராத்திரி தான். ஒரு விசிட்டிங் ஆஃப்டர் விசிட்டிங் டைம் லைக் 9+10 அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து லைக் யூ கேன் கோ அண்ட் விசிட் எனி டைம். நாங்க வேலை முடிஞ்சு எல்லாம் வந்து செட்டில் பண்ணி போறதுக்கு அத்தனை மணி தான் ஆச்சு. பேரு அந்த லிஃப்ட் சாத்தவே இல்லடா, அப்படியே இருக்கு. வெளியே பீச் பிளாக்கா இருக்கு. நான் வெளியே போனா மாட்டிக்குவேன். ஓகே, வெளியே போனோடனே லிஃப்ட் சாத்தி போச்சுன்னா 5வது மாடியிலேயே செஞ்சானா அதனால நான் லிஃப்ட்டுக்குள்ளேயே இருந்தேன். அவ்வளோ நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்திருப்பேன். அந்த லிஃப்ட் சாத்தவே இல்லை. But it felt like eternity to you, right? Felt so long. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்னா ஒரு மாதிரி காபராவாயிருமா. இது வேற 5வது மாடி தட்டினோடனே வந்து திறந்துருச்சு. இதுல பெஸ்ட் என்னன்னா 3வது மாடி இருக்க லைட் ஒன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 3வது மாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கதவு வந்து மெல் ஃபங்க்ஷன் சொன்னாலும் இதோ எப்படி சாத்தினாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பேப்பரை பேன் திறந்துருக்கு. இப்படியே சாத்தவே மாட்டேங்குது. சாத்து கொஞ்சம் லைட்டா இப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. So did you press the emergency button? நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? பிகாஸ் I am so well versed with lifts. Okay, lift you have to know certain lift you can press 2 times and then the floor will disappear, right? அந்த அதுவும் செஞ்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமே வந்து வேலை செய்யல. நான் வந்து அந்த ரிங் அடிப்பேன். நீங்க அடிப்பாங்களா, அதுவும் அடிக்கிறேன், வேலை செய்யுது. கால் பண்றேன், அந்த காலிங் இருக்குமே அது வேலை செய்யல. அது அவ்வளவு நேரமா ஹலோ 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 ஹலோன்னு நீ தட்டு நேரத்துல அவங்களும் பேசுறாங்க கூட இருக்கு. யாருமே இல்லடா. ஹலோ ஹலோ நான் சொல்லிடுறேன். எனக்கு என்ன பயம்னா அங்க அமுக்கிட்டு ஹலோ ஹலோன்னு சொல்லும்போது இங்க ஹலோ இல்ல எஸ் யூ காலிங் எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, கம் இன் டார்லிங், ஓபன் தி டோர். அதான் கதவு திறந்துச்சு, வர வேண்டியதுதானே சார். அங்கே நின்னு ஹலோ ஹலோ என்ன பண்ணிருப்பா? திடீர்னு ஒரு உருவம் வந்து இப்படி வந்துட்டு ஹலோ. என்னோட இமேஜினேஷன் அப்படிதான் போகுது. திடீர்னு வந்து லைக் எனக்கு இன்னொன்னுமோ இமேஜினேஷன்லாம் வருது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்தில் எனக்கு பயம் வந்து லைக் இந்த லிஃப்ட்டை தட்டி லிஃப்ட் வேலை செய்யலையா, எல்லா ஃப்ளோரும் தட்டி ஒன்றுமே வேலை செய்யல. க்ளோஸ் தட்டுறான், அதுவும் வேலை செய்யல. ஓப்பன் தட்டுறான், அதுவும் வேலை செய்யல. ஒன்னொன்னு கம் டு தி வர்ஸ், இந்த லிஃப்ட்டுக்கு நடுவில் இந்த ஒரு சென்சர் இது மாதிரி இருக்கு. இது எங்கடா வெளியே ரொம்ப போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூரமா இருந்துட்டு எங்கடா வெளியே போனா தலையோட இழுத்துறோம்னு சொல்லிட்டு இப்படி கையை பிடிச்சு இழுக்குதா, கையை பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கு. வேற அங்க சிசிடிவி செக்யூரிட்டி கேமரா என்ன பண்றான்? அந்த லிஃப்ட்ல இல்லடா சிசிடிவி. ஓ அது வேற இல்லையா? அது இல்ல சிசிடிவி இல்ல. சிசிடிவி இருந்துச்சுன்னா ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இது வந்து எது தெரியுமா? இந்த மார்ச்ரி பணம்லாம் ஏத்திட்டு போவாங்க. அத மட்டும் தான் ஏத்திட்டு போவாங்க. யாரு பெட்ல ஏத்திட்டு போறாங்க வாட்சிட்டு கூடிய சார். அவரு எப்பதான் சார் வந்து கிட்னி ஆபரேஷன் முடிச்சிருக்காரு. ஒரு தடவை இப்படிதான் எங்களோட கசர் யாரோ அட்மிட் பண்ணிருந்தாங்க. சோ நான் வெளியே நின்னுகிட்டு இருக்கோம். நின்னுட்டு ஒருத்தர் அப்பதான் லிஃப்ட்ல இருந்து இப்படி வெளியே வந்து இப்படி போறாரு. போயிட்டு அவன் போயிட்டாரு. அப்படி அவர் போயிட்டாரா? அவர் இப்பதாங்க கொண்டு வந்தாங்க. எங்க அங்கிள் சத்தமா பேசுறாங்க. அவர் ஏஞ்சி பாக்குறாரா, என்னடா என்ன ரிசல்ட் அதுக்குள்ள வந்து இல்ல இது அதே யூஎம் தான். ஏன்னா வந்து அவர் வந்து சின்ன சைஸ் போல. ஸோ வந்து அந்த பெட்ல அவர் வந்து ஃபிளாட்டா படுக்கிறதுனால ஸோ கால்ல இருந்து கரெக்டா நெஞ்சு வரைக்கும் அவரை வந்து இழுத்து போத்திருக்காங்க. ஸோ அந்த லிஃப்ட்ல இருந்து அந்த 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 பெட் வந்து வெளியே வந்து இப்படி திருப்பிட்டாங்க. ஸோ தலையை பார்க்கல. மாமன் பார்த்துட்டு பாவம் போயிட்டாரு போலன்னு அவர் யாரும் பக்கத்துல இருந்து இங்க இப்பதான் கொண்டு வந்து அப்பா இப்பதான் திரும்பிட்டு வாட போல வந்த இடத்துல ஒன்னொரு பெட் தேவைப்படும் சார். பக்கத்துலயே ஒரு பெட் போடுங்க.
கதவு திறந்துருக்க, நானும் இப்படி இப்படி தள்ளிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி தள்ளி டேய் ஏன்டா லிஃப்ட் சைடுல டோல பாரு அடுத்த வாட்டி ரெண்டு ஓகே இந்த கம்பி இருக்கும். ரெண்டு இல்ல அது ஏதோ சொல்றேன். என்ன கம்பி இது தங்க கம்பி தம்பி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நடுவுல வந்து ரெண்டு அந்த புஷபிள் சென்சர் மாதிரி இருக்கும். ஓகே லெட்ஸ் சே your lift is like not working or anything like that. நீ அதை அமுத்தினா ஒரு மாதிரி ரீசெட் மாதிரி ஆகும். ஓகே 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 சோ sometimes you'll just ஒரு ஹோப் தான்டா உன் கையில குத்திரிக்க be faithful னு அந்த மாதிரி தான்டா. அந்த நேரத்துல என்னடா பண்ணுவேன்? ஏதோ அமுக்க முடியுமா எல்லாத்தையும் அமுக்க வேண்டியதானே. அமுக்கிறதுக்குள்ளேயே நான் ஏதாச்சும் ஒன்று அமுக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே வேலை செய்யல. கடைசியில் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், கடைசியில தெரிஞ்ச மந்திரத்தெல்லாம் சொல்றேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி ஓம் கம் கம் கணபதியே நமஹ எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு விட்டீங்கன்னா திறந்துருக்கும். சொயின்னு சாத்தி ஓகேச்சு. சொயின்னு சாத்தினுச்சு சாத்தி விநாயகர் காப்பாத்துறாரு. நானும் பயந்துட்டேன் சொல்லிட்டு இப்படி நெஞ்சில வைக்கிறேன். கணபதி நானும் திருப்பி மந்திரத்தை கண்டினியூ பண்ணணும் சார். ஏய் பம்பேதா லோகா மாயா நம்பேதா இது ஓமத்துக்கு போடுறாங்க. பம்பேதா கெட்டி மேல அரிசி தெரிச்சா பரவாயில்ல சார், தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன் சார். ப்ளீஸ் கிவ் மீ ஒன் எஸ்கேப் பிளான் ப்ளீஸ். திருப்பியும் அது சொன்னு இப்படி திறக்குது திருப்பியும். ஆனும் நான் அதான் சொல்றேன், திருப்பியும் வந்து இப்படி திறந்தோடனே வந்து லோகா பாய நம்பேதான் அடிச்சு விடுறேன். எது அடிச்சு விட்டோடனே திருப்பியும் ஓகே ரைட் திருப்பி இன்னொரு வாட்டி தட்டுவோன்னு சொல்லிட்டு தட்டுறேன். ஓகே ரைட் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் தட்டுவோன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் தட்டணுமா? எந்த இதுவுமே கிரவுண்ட் ஃப்ளோர் தட்டணும்னு சக்குன்னு கிரவுண்ட் ஃப்ளோர் சாத்திட்டு ஒரு 3 வாட்டி குதிச்சிச்சு, கீழே போகுது. கிரவுண்ட் ஃப்ளோர் எது கீழே போச்சு? கிரவுண்ட் ஃப்ளோர் திறந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் திறந்தோடனே ஒரே விளையாகிட்டு இந்த லிஃப்டே எடுக்க கூடாது, லிஃப்ட் இல்லாம எப்படி நம்ம போறதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைட்ல இருந்து நம்ம நடந்து போவோம்னு சொல்லி ஏற்கனவே நம்மளுக்கு விளையாகணும்னு ஏற்கனவே மூத்திரம் முட்டிச்சு. ட்ரூஸா போய் மூத்திரம் அடிச்சிட்டேன். ஓகே ரைட் செட்டில் bang macam mana mau pergi itu ward ini lift lah deh boleh naik saya tak mau ini lift bang tanpa ini lift macam mana mau boleh சொன்னேனே you jalan straight saja okay lepas tu you itu kanan kaki macam tu சொன்னோனே நம்ம ஏற்கனவே டென்ஷன்ல இருந்தோமா, எனக்கு வேற ஒண்ணும் விளங்கி இருக்கு போலுக்கு. நான் ஸ்ட்ரெயிட்டா நடந்து வேற எங்கேயோ போயிருக்கேன். ரைட்ல திரும்ப லெஃப்ட்ல திரும்பிட்டாரு. அதுதான் அது செஞ்சு அப்படியே போய் செஞ்சாச்சு. ஓகே ஒரு அளவுக்கு செஞ்சாச்சு. அது ஒரு கதை. அதனாலயே மேல போன பாட்டி பக்கம் அந்த இடத்துல நீங்க என்ன முச்சங்க வாட்டுக்கு போனோன்னு உட்காந்து வைஃப் கிட்ட வந்து டாக்டர் கொஞ்சம் இவரே பாக்க என்ன சுகர் எல்லாம் ஐயோ இதுக்கு தான் நான் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கே வர மாட்டேன். இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டிட்டு சாவடிக்கிறதுக்கு? அவருக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்து ஹைப்பர் டென்ஷன் வந்துடும். ஒன்னு வந்து அதே ஹாஸ்பிட்டல் தான். இன்னொரு இது வந்து என்ன நடந்துச்சுன்னா ஃபாதருக்கு வந்து பைபாஸ் நடந்துச்சுல. ஓகே பைபாஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தான் செஞ்சாங்க. வெரி குட் ஹாஸ்பிட்டல். ஓகே ஃபேண்டாஸ்டிக் மார்வலஸ் வெரி நைஸ். தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட் அபவுட் தியர் மெடிக்கல். என்ன ஸ்பான்சர் கேக்குறியா? இல்ல உண்மையை சொல்றேன் அவ்வளவுதான். ஐ மீன் UM has one of the best technologies actually. you know அதுல ஒண்ணு இல்ல. ஓகே ஆனா என்னன்னா இந்த கதை வந்து எப்படின்னா என் ஃபாதர் வந்து பைபாஸ்ல இருக்கும்போது அந்த வாட்ல வந்து இருப்பாங்க தெரியுமா, இந்த வாட்ல வந்து ஒரு ஃப்ளோர்ல வந்து இப்போ லட்ச எத்தனை வாட் இருக்கு, ஒரு 15-20 வாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே இந்த வாட்ல இருப்பாங்க. அப்புறம் மின்னுக்கு வந்து ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து ஆஃப்டர் ஹவர்ஸ் நீங்க உள்ள ஐசியூன்னு சொல்ல முடியாது, லைக் கவாலான்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்க மின்னுக்கு கொஞ்சம் வந்து மின்னுக்கு வெயிட் பண்ணலாம். மின்னுக்கு ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அப்பா வந்து அந்த பைபாஸில் வந்து அவர் வாட்டில் இருக்காரு. ஓகே எங்கள் அம்மா வந்து அங்கே தான் ஷீ வாஸ் வித் ஹீம்லா த ஹோல் டைம். ஓகே நான் என்ன பண்ணுவேன், வேலை முடிஞ்சு எங்கள் அக்கா வேலை முடிஞ்சு போய் பார்ப்போம். ஸோ ஒரு சமயம் வந்து அம்மா வந்து கீழே கேஃபேல உட்காந்துருப்பாங்க. கீழே ஒரு கேஃபே அந்த சீக்கிரம் ரெசிபியில் அதெல்லாம் இருக்கும், அங்கே உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா வந்து மேலே வந்து அந்த ரூமில் லேப்பா பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி நான் போகும்போது வந்து அம்மா வந்து கீழே போயிட்டாங்க. நான் சாப்பாடு வாங்க போகிறேன்டான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டாங்க. நான் வந்து அந்த வெயிட்டிங் ஏரியாவில் தான் வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒண்டியாக தான் இருந்தேன், நான் ஒண்டியாக தான் இருக்கேன். சரி நானும் ஒண்டியாருன்ட்டு அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு யாரும் ஒரு மச்சி வந்தாங்க. மச்சி வந்துட்டு நீ எத்தனை மணிக்கு கிளம்புவேன்னு கேட்டாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாயில சொன்னாங்களா
tu ada balik pukul berapa dik ni? Saya sekejap lagi saya balik lah cik ni. Oh baik-baik you balik tau. கிளம்பிரு ஏன்னா இங்கெல்லாம் நிறைய மாதிரி சாட்டை இருக்கு. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? சம்மதமே இல்லாம வந்து ஏன்டா சொல்ற? நான் கேட்டனா நான் சிவனே உட்கார்ந்திருக்கேன். ஏன்டா வந்து கிளம்ப சொன்னாங்க? பயத்தை கவர் பண்றதுக்காக வந்து கேண்டி கிரஷ் என்ன கிரஷ் பண்றியே ஏன்டி இது சொல்றேன் சரின்னு சொல்லிட்டு சரி என்ன ஆண்டி நான் கேட்டேன் என்ன ஆண்டி சொல்றேன்னு சொல்லிட்டு kenapa ni tak ada lah itu you punya mak dia tak tahu lah you punya mak dia tak tahu saya dah cakap sama dia tahu tapi ini betul tahu 2-3 hari semalam நீ அவ பேசுற மாதிரி பேசுற ஏன்னா அந்த மாதிரி அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்திருக்கு. அவள மாதிரி நடிச்சு semalam saya duduk kat sini okay dan tiba-tiba எப்படி நான் மின்னுக்கு சீட்டு இங்க மின்னுக்கு இன்னொரு சீட் இருக்கும்ல அந்த பிளாஸ்டிக் சேர் மாதிரி தானே இருக்கும் aku tengah duduk kan lepas tu aku tengok sebelah ada orang duduk dia tunduk macam tu je kan. Lepas tu aku macam pernah jumpa je macam pernah தலை குனிஞ்சுக்கிட்டே ஓகே தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆமா ஓகே சாரி ஓகே அவங்க என்ன பண்ணாங்க ஸோ அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீ கிளம்பிடு ஏன்னா வந்து நேற்று ராத்திரி நான் வந்து இங்க உட்காந்துருந்தேன் என் மின்னுக்கு வந்து இன்னொருத்தவங்க உட்காந்துருந்தாங்க அவங்க சரி யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா அதை தலை குனிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரி நானும் வந்து அப்படியே சரி யாரும் தெரில போலுக்கே தப்பாலா நம்ம வந்து கண்டுக்க வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் திருப்பியும் யாரும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் தலை குனிஞ்சிக்கிட்டு இருந்தால அவன் வந்து என்னை அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே. நான் சொன்னேன் ஆமாவா எனக்கு அங்க வேற இழுத்துக்கிட்டு இருக்கு எனக்கு ஆமாவாண்டி ஓகே அப்புறம் என்ன ஆச்சுன்னு நீயே கேட்ட சரினுமே இல்ல ப்ரோ கேட்டுட்டு பாதியிலே விட்டுட்டு போனா மண்டை வெடிக்க போறேன் என்ன ஆச்சுன்னு பயம் இருக்குல்ல ஏன் கேக்குற வேணும் ஆசை சூத்தடி வாங்குற மாதிரி இருக்கு நான் எங்கடா அவங்க ஆண்டியே சொல்லுவாங்கடா அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு saya duduk dia senyum kan சிரிச்சுக்கிட்டே பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தானாம் சிரிச்சுக்கிட்டே அவளும் வந்து saya pun senyum lah dik saya pun senyum je saya pun senyum ஏன் இப்படி பாக்குறாரு நானும் திருப்பி சிரிச்சேன் அவன் திருப்பி சிரிச்சுட்டு நான் கேட்டேன் சாப்பிட்டியா ஏதாச்சும் சாப்பிட்டியா டமாக்கான் கெடின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவங்க கிட்ட அவங்க அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சரி ஓகே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆள் போலுக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேனே ஆமா ஆண்டி அப்ப சரி ஓகே ஃப்ரெண்ட்லியான ஆள் தானே ஆண்டி அப்புறம் ஏன் ஆண்டி உனக்கு என்ன பிரச்சனை ஆண்டி ஏன் ஆண்டி என்னதான் முடிவு ஆண்டி கொஞ்சம் சொல்லு வாட் இஸ் த ஃபினிஷிங் ஆஃப் தி ஸ்டோரி ஓகே தானே ஆண்டி ஓகே தானே பார்த்து சிரிச்சாங்க நீங்களும் பார்த்து சிரிச்சிங்க அப்படியே வந்து சிரிப்பு சரியா போச்சு friend ஆயிக்க வேண்டியது kawan-kawan lah mungkin dia ada keluarga kat sini ke mungkin dia tunggu ke யாராச்சும் அவங்க குடும்பம் உள்ள இருக்கலாம் அவங்கள வந்து அவங்களுக்கு நான் சொல்றேன் அவங்க கிட்ட நீ கன்க்ளூஷன் பண்ணிக்கற டேய் நான் என்னைய வந்து சமாதானப்படுத்திக்கிறேன் அந்த ஆன்ட்டியோட பிரெயினை வாஷ் பண்றாரு இவரு நீங்க ஆப்டிமிஸ்டிக்கா யோசிச்சு பாருங்க ஏதோ நல்லதா இருக்கும் எது இருந்தாலும் அப்படிதான் எது கடத்தாலும் பேய் தானா ஸ்ட்ரெச்சர்ல வந்தாலே பாடியா ஆமா சார் பாடி தான் உங்களுக்கு தெரியும் ஐயோ இவன் வேற டைம் அதுலயும் வந்து என்னன்னா வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நடந்து சரி நான் போய் தண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி ஃபீல் பண்ண போயிருக்காங்க தண்ணி ஃபீல் பண்ணிட்டு திருப்பி வந்திருக்காங்க ஆளா காணும் ஓகே போயிருப்பாரு நானா அதான் சொன்னேன் ஓகே dia sudah balik lah kan saya pun ingat dia sudah balik நான் கூட அவர் கிளம்பி போயிருப்பாருன்னு நினைச்சேன் ஆனா அவரு அன்னைக்கு காலையில தான் இறந்து போனாராம் ஏய் அவன் செத்துட்டான்டா இவ்வளவு வரைக்கும் செத்து போன பாடி கூடயா டிராவல் பண்ணிட்டு அவன் அன்னைக்கு தான் காலையில அந்த பாடியும் அவளை பார்த்து அப்படி சிரிச்சிச்சு யாருக்குடா தெரியும் அவ்வளவு கேள்வி இந்த கேள்வி கேக்குறதுல அந்த பாடியை பார்த்தா அவன் நினைச்சிருப்பான் நீ நான் உன்னை தாண்டி கடைசியா பார்த்தேன் இல்லையா அது ரெஸ்ட்லெஸ் சோல்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல செத்து போனது வந்து அங்கேயே தான் கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்களே ஓ ஆமா ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தாரு அன்னைக்கு காலையில தான் சிக்னல் ஒண்ணு கிடைக்கல மேல போறதுக்கு அதுதான் அதான் ஃளைட் சுத்திக்கிட்டே இருக்கும்
இருக்கும் லேண்டிங் பண்ண முடியாது ஒண்ணு கிரீன் லைட் கிடைக்கல கிளியரன்ஸ் வரல. நீங்க கிளியரன்ஸ் வரல கொஞ்சம் கீழே சுத்திட்டு இருங்கன்னு எப்ப கிளியரன்ஸ் வரும் நாங்க சொல்றோம் ஏர்போர்ட்லயே 4 hour 5 hour வெயிட் பண்றல இது சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க உத்தரவு. யாரு ஹெல்ல இருந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல செக் இன் பண்ணிட்டு தான் ஹெவன் போக முடியும். ஃப்ளைட் பத்தி பேசுறியா இல்ல சோல் பத்தி பேசுறியா? இல்ல ஹெல்ல பத்தி சொல்றேன். ஹெல் இப்படி பேசுவாங்க அங்க செக் இன் பண்ற பார்த்தா ஹெல்லுக்கு ஒண்ணுமோ பெருந்தியான ஐலண்ட் போயிட்டு வர மாதிரி சொல்றீங்க. அவர் போயிட்டு வந்துரும். அதான் பக்கத்து வீடு தான். எல்லாமே ஹெல் பக்கத்து வீடு எல்லாமே பக்கத்து வீடு நான் பேய் பார்க்க முடியல. அதுதான் தெரியல, அதுதான் புரியல. நீ தான் ஹெச்கியூலே வாழ்றியா? இல்ல அவங்க சொன்னாங்கல்ல பேய் உருவம் வெள்ளையா இருக்குன்னு. அப்பதான் எங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுச்சு. ரைட் ஷேடோ நம்ம 4 பேர்ல அவன் தான் ஆக வெள்ளையா இருக்கான். சோ வெள்ளையா இருக்கிறது பேய் அவனோட டீம் நினைச்சிட்டு காட்ட மாட்டேது. ஓ அப்படி. அதான் நம்ம கருப்பா இருக்கோம்ல சாமாக்குள்ள சாமா வெள்ளையா இருந்தா பேய், வெள்ளையா இருக்கிற பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையா இருக்கிற பேய். இப்ப ஒரே இது நல்லா இருக்கு. கருப்பா இருந்த அழுக்காயிருவேன். அது மாதிரி வெள்ளையா இருந்த அழுக்காயிருவேன். இப்ப இத வச்சு செய்வாங்களே. Anyways, இது வந்து ஒரு சுவாரஸ்யமான எபிசோட் இருந்துச்சு. I think this was one of the longest episode we had. Yeah. I just want to give a big shout out to Hindra. So எங்க season 4 ஆரம்பிச்சிட்டது நீ தான். So thank you so much. நைஸ் நல்ல ஒரு சிறப்பா ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you. Thank you so much. Anyways, thank you so much for watching. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் பேய் கதை இருந்துச்சுன்னா மறக்காம கூகுள் டாக் ஒன்று இருக்கு, அந்த லிங்க்ல நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா நாங்க ஒரு ஃபோன் அடிப்போம். With that being said, thank you so much for watching. This is Toss Up. You'll see you in the next episode. My name is Jeevan. I'm W Punan. I'm Hindra. Yes. And I'm Krish. We'll see you in the next one. Ciao.